நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் நம்ம வாழ்க்கைய எப்படியெல்லாம் மாத்தோன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கதையை தான் பார்க்க போறோம். ஏமாத்துறதுனால என்னென்ன விளைவுகள் வரும்னு இந்த கதை நமக்கு சொல்லும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு குறுக்கு வழி ஏதாவது இருக்கா? அப்படி போனாதான் சீக்கிரம் ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்விதான் நம்ம கதையோட மையப்புள்ளியே. வாங்க இதுக்கான பதில இந்த கதைக்குள்ள போய் தேடலாம். சரி, நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போலாம். இதோட பேரு ரோஜாவின் சோம்பல். இதுல நம்ம ஹீரோயின் ரோஜாவையும் அவளோட ஒரு பெரிய வீக்னஸையும் சந்திக்க போறோம். ரோஜா அவ ஒரு நல்ல பொண்ணுதான். ஆனா படிப்புன்னு வந்துட்டா போதும், அவள மாதிரி ஒரு சோம்பேறிய பார்க்க முடியாது. கஷ்டப்பட்டு படிக்கிறத விட அவ ஃப்ரெண்டோட பேப்பரை பார்த்து எழுதுறதுதான் ஈஸியான வழி நாம நினைச்சா. அவளோட அம்மாவுக்கு இது பெரிய கவலையா இருந்துச்சு. ரோஜாவை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவக்காக வேண்டிக்கிட்டாங்க. ஆனா ரோஜாவோ வேற ஒரு பிளான்ல இருந்தா. அந்த பிளான்ல கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு துளி கூட இடமில்ல. அப்படியே 2ஆம் வகுப்பு பரீட்சையும் வந்துருச்சு. அவங்க அம்மா படிக்க சொன்னா போதும், ரோஜா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, மம்மி நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா நல்ல மார்க் வாங்குவேன்னு சொல்லுவா. ஆனா அந்த நம்பிக்கை ஒரு பெரிய தப்புக்கு அஸ்திவாரம் போடுதுன்னு அவளுக்கு அப்போ தெரியல. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். பரீட்சையில் ஒரு தவறு. இங்கதான் ரோஜா அவளோட சிம்பிளான பிளானை செயல்படுத்த ஆரம்பிக்கிறா. எக்ஸாம் நாளும் வந்துடுச்சு. ரோஜா அவ போட்ட பிளான் படி பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டோட ஆன்சர் ஷீட்ல இருந்து அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாம, ஒரு புள்ளி கூட மாறாம காப்பி அடிக்க ஆரம்பிச்சா. இப்போதான் கதையில் ஒரு ட்விஸ்ட். உண்மை வெளிவரப் போகுது. டீச்சர் பேப்பர் திருத்திட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விசித்திரமான ஒற்றுமையை கவனிக்கிறாங்க. என்ன அது? அந்த கொஸ்டின் பேப்பர்ல சில பர்சனல் கேள்விகளும் இருந்துச்சு. உங்க அப்பாவோட பேர் என்ன, உங்க அம்மாவோட பேர் என்ன, உன்னோட பிறந்த நாள் என்ன, இந்த மாதிரி கேள்விகளை பத்தி ரோஜா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. சோ என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பா பேரு, அம்மா பேரு, பிறந்த நாள்னு எல்லாத்தையும் அவ ஃப்ரெண்டோடதையே ரோஜா எழுதியிருக்கா. யோசிக்காம காப்பி அடிச்சதுனால தான் பேப்பர்ல அவ ஃப்ரெண்டோட அப்பா அம்மா பேரையும் பர்த்டேவையும் எழுதி வச்சிட்டா. டீச்சருக்கு ஒரே கன்ஃபியூஷன். 2 பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? அந்த ஒரு கேள்வி, அவ்வளவுதான். மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ரோஜாவோட ஏமாத்த வேலை மாட்டிக்கிச்சு. சரி, ஏமாத்துனது மாட்டிக்கிச்சு. இப்போ அதோட விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். அவ செஞ்ச தப்புக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? விளைவுகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா வர ஆரம்பிச்சுது. முதல்ல ஹெட்மிஸ்ட்ரஸை பார்க்க சொல்லி ரோஜாவோட அம்மாவுக்கு லெட்டர் போச்சு. அப்புறம் ரோஜாவுக்கு அவ செஞ்ச தப்புக்காக கடுமையான தண்டனை கிடைச்சது. இதனால ரோஜாவுக்கும் சரி அவங்க அப்பா அம்மாவுக்கும் சரி பெரிய அவமானமா போச்சு. கடைசியா தன் தப்ப முழுசா உணர்ந்த ரோஜா அழுதுகிட்டே அவங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நேர்மையா படிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். கடைசியா இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? பாருங்க, இந்த கதையோட நீதி ரொம்ப சிம்பிள். ஏமாத்துனா அது நம்மள பின்தங்க வைக்கும். ஆனா கடினமா உழைச்சா அது கண்டிப்பா நம்மள முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போகும். இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ற தெளிவான ஒரு மெசேஜ். சரி, இந்த கதையை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு சின்ன ஏமாத்து வேலை, அதோட உண்மையான வேலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.